ஓம் கணேசாய நமக. பணிவரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். உக்கிர வேட்டைக்கு புறப்படும் வக்கிர செவ்வாய். இந்த வேட்டை ரிஷப ராசியிலே பிறந்த உங்களுக்கு அதீதியான ஒரு நல்ல யோகத்தை, ஒரு காம சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு மகா உன்னத யோகத்தை வழங்கப் போகின்றார். இந்த வேட்டையின் நோக்கமே அதுதான். இந்த செவ்வாயின் நோக்கம், செவ்வாயின் வேட்கை உங்களுக்கு சாதகமான பலன் தரக்கூடிய அமைப்பிலே இந்த உக்கிர வேட்டை பயணம் அமைந்திருக்கின்றது. அதாவது 24/10/2024 அன்றைய தினம் கடகராசிக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சியாகி வந்தார். இப்படி வந்தவர் 3/12/2024 பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் வக்கரம் அடைந்தார். தொடர்ந்து 28/12/2024 பூசம் 1இல் வக்கிரம், 8/1/2025 புனர்பூசம் 4இல் வக்கிரம், 18/1/2025 மிதுனத்திற்கே செவ்வாய் வக்கரமாகி பயணப்பட்டு விடுகின்றார். அதாவது புனர்பூசம் 3இல் வக்கர செவ்வாய், 28/1/2025 புனர்பூசம் 2இல் வக்கிரம், 8/2/2025 புனர்பூசம் 1இல் வக்கிரம், 21/2/2025 புனர்பூசம் 1ஆம் பாதத்தில் வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகின்றார். அதனைத் தொடர்ந்து 15/3/2025 புனர்பூசம் 2இல் நேர்கதி பயணம், 29/3/2025 புனர்பூசம் 3இல் நேர்கதி பயணம், நிறைவாக 7/4/2025 நள்ளிரவு 12 மணி அளவில் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில், அதாவது கடகராசிக்கு மீண்டும் வந்து விடுகின்றார். இவருடைய வக்கர பயண காலம் என்பது 3/12/2024 முதல் 7/4/2025 வரையும் உள்ள காலமாகும். இந்த காலத்தில் ரிஷப ராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த செவ்வாயின் பயணத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது? செவ்வாயினுடைய காரகத்துவம் என்ன? உடன் பிறந்தவர்கள், செங்கல் சம்பந்தப்பட்ட, இரத்தம் சம்பந்தப்பட்ட கட்டடங்கள், நெருப்பு சம்பந்தப்பட்ட தொடர்புடைய தொழில்கள், இது போன்ற, உதாரணமாக ஒரு டீ கடை, அதே போல் மண்பானை செய்யக்கூடிய, செங்கல் செய்யக்கூடிய, தயார் செய்யக்கூடிய செங்கச்சோலை என்று சொல்லக்கூடியதெல்லாம் செவ்வாயினுடைய காரகத்துவத்தில் வரும். இது போக உங்களை பொறுத்த மட்டில் ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு ஆதிபத்திய விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால் 7/12 கூடைய காரகத்துவம். ஆதிபத்திய விசேஷம், காரகத்துவம் என்பது செவ்வாயினுடைய தனிப்பட்ட குணம். காரகத்துவம் என்றால் ஆதிபத்திய விசேஷம் என்பது உங்களுடைய பாவம் எத்தனாவது பாவம். ரிஷபத்திற்கு 7ஆம் பாவத்துக்கு சொந்தக்கார கிரகம் செவ்வாய், 12ஆம் இடத்துக்கு சொந்தக்கார கிரகம் செவ்வாய். ஆக 7ஆம் இடத்து ஆதிபத்தியமும் 12ஆம் இடத்து ஆதிபத்தியத்தையும் இவர் என்ன செய்ய போகின்றார்? 7ஆம் இடத்து ஆதிபத்தியம் ஆகிய அந்த செவ்வாய் இவர் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு போன உடனே, அதாவது கிட்டத்தட்ட 24/10/2024 குடும்பத்தில் கணவன் மனைவி கொஞ்சம் பிரச்சனைகள், பிரிவுகள் ஏற்படக்கூடிய வகைக்கு அது போய்கிட்டு இருந்துச்சு. பிரிவினை ஆகிவிடும் என்ற நிலையில் போய்கொண்டிருக்கும் போது அந்த 3/12/2024 அவர் வக்கரம் தொடங்கிய உடனே கொஞ்சம் நிலைமை எதிர்பாராத திருப்பத்தில் போய் நிப்பாட்டுச்சு. நட்புனாலும் சரி, மனைவினாலும் சரி, காதலர்கள் இது போன்ற எதுவானாலும் சரி, 7ஆம் இடம் பாவம் நீசமாகும் பொழுது அது சில கெட்ட செயல்களை தான் அது செய்யும். அது எப்படிப்பட்ட கிரகமாக இருந்தாலும் நீசமடைந்த உடனே என்ன செய்யும்? அந்த பங்கை நீச்சமடைய செய்து விடுவார். அந்த பங்கு என்ன அப்படின்னு சொன்னால் நட்பு, அந்த பங்கை நீச்சமடையும். அப்போ கெட்டு போயிடும்னு அர்த்தம். கூட்டணி உடையக்கூடிய காலகட்டம், அதாவது வியாபார கூட்டணியோ தொழில் கூட்டணியோ உடைந்து போகக்கூடிய அளவுக்கு வந்துருச்சியா அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டம். இதெல்லாம் ரைட்டு. மனைவி அப்படின்னு சொல்லும்போது அப்போ அதுவும் நஞ்சு போயிடும், கெட்டு போயிடும், நீச்சம் அடைஞ்சு விடும் அப்படின்னு அர்த்தம். பாவம் என்பது என்ன? இது முரட்டு கிரகம். முரட்டு கிரகமானவர் நீச்சம் அடைஞ்சால் நல்லது தானே அப்படின்னு ஒரு குறிப்பு சாரர் சொல்லலாம். என்ன இருந்தால் அவர் கெட்ட கிரகமோ நல்ல கிரகம், ஆதிபத்திய விசேஷம் என்பது கேந்திராதிபத்திய தோஷம் பெற்று அவர் நீசம் அடைந்தால்தான் யோகம். இது ஆதிபத்திய விசேஷத்தில் இது இந்த கெட்ட கிரகமாக, அடிப்படையில் கெட்ட கிரகம்,
பேசிக்கில் வந்து கேந்திராதிபத்திய தோஷம் அவர் கிடையாது. ஆகையினால் அவர் நீசம் அடையக்கூடாது. அப்படி நீசம் அடையும் பொழுது அந்த பாவத்தை வலுவிளக்க செய்துவிடும். ஆக கணவன் மனைவி பிரச்சனைகளை வந்து கடுமையாக பாதிக்க தொடங்கிவிடும். இப்படி பாதிக்க தொடங்கிய நிலையில தான் உங்களுக்கு பிற பெண் தொடர்பு உண்டாகக்கூடிய வாய்ப்பை அது வழங்குது. சும்மா அதாவது வீட்டில் சாப்பாடு ஒன்றும் சரியில்லை, சாப்பாடு மூட மாட்டேங்காங்கன்னா அவன் கடைசியில் என்ன ஆகும், ஹோட்டலுக்கு போய் தான் சாப்பிட வேண்டியிருக்கும். ஹோட்டலுக்கோ இல்லை வேறு எங்கேயோ எங்கே சாப்பாடு கிடைக்கும் அங்கே போய் சாப்பிட வேண்டியது. இது வந்து இயற்கையான ஒரு நீர். ஒரு வேளை பார்ப்பா, 2 வேளை பார்ப்போம், 3வது வேலைக்கு பிறகு எப்படியாவது போய் சாப்பிட முடியல அப்படின்ட்டு சாப்பிட போயிடும். இந்த மாதிரியான ஒரு நிலைமை. ஆக கணவன் மனைவி சண்டை என்பது இருக்க வேண்டும். அந்த சண்டை வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போகக்கூடாது. அது சண்டை இல்லாத வாழ்க்கையும் கிடையாது. சண்டை போட்டால்தான் வாழ்க்கையை சுவாரஸ்யமாக இருக்கும். சண்டை இல்லாத ஒரு வாழ்க்கை உப்புச்சப்பு இல்லாதது போல போயிடும். அந்த உப்பு அளவோடு இருக்க வேண்டும். அதிகமாக போட்டாலும் அந்த உணவை சாப்பிட முடியாது. அதான் சண்டை என்பது அளவோடு இருக்க வேண்டும். சண்டை அதிகமாகிடுச்சுன்னு சொன்னால் உப்பு காரத்தை வந்து எக்கச்சக்கமாக ஏற்றுனது போல் ஆயிடும். உப்புச்சப்பு காரம் இல்லாமல் சாப்பிட முடியாது. அதாவது சண்டை சச்சரவு இல்லாமல் வாழ்க்கையை ஓட்ட முடியாது. அதே சமயத்தில் அதிகமாகவும் போயிடக்கூடாது. அதிகமாக போயாச்சுன்னா என்ன, சாப்பாடத்துக்கு உறவ ஆரம்பிச்சுட்டு வெளியில் போய் சாப்பிடுவோம் அப்படின்னு தானே போவாங்க. அதுபோல் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்த கட்டத்தில் இந்த செவ்வாயானவர் வக்கரம் தொடங்கிட்டார். அப்போ திடீரென்று மனமாற்றம். மனசு மாறுறதுக்கு வந்து எப்போ எந்த நேரத்தில் எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. அது இறைவனுடைய திட்டம். இறைவனுடைய திட்டம் என்பதை விட பொதுவாக காலச்சக்கரம், கிரகங்களுடைய கையில் காலம் இருக்கின்றது. காலம் கிரகங்களின் கையில் இருக்கின்றது. அவர்களுடைய சுழற்சி எங்கேயோ பல கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அந்த அதிர்வலைகள் தான் நாம் வந்து ஒவ்வொரு க்ஷணமும் நம்மளுடைய பங்கு அமைகின்றது. அந்த பங்கு என்பது வந்து இப்போ ஒரு மனித உணர்வை, அது வந்து இவர் எப்போ வக்கரிக்கிறாருன்னு சொன்னால் இரவு 8 மணிக்கு வக்கரிக்கிறார். 23 அதாவது சமிக்கணும் 3/12/2024 அந்த தினத்தில் இரவு 8 மணிக்கு அவர் ஸ்தம்பனமாகி வக்கரிக்கிறார். அப்போ அதாவது எந்த வேலையும் தடங்கள் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கின்ற பட்சத்தில் இடையில ஒரு சிக்கல், நீசமான உடனே சிக்கல். அது 3/12/2024 இரவு 8 மணி அளவில் வந்து வக்கரமாகும் பொழுது அந்த சிக்கல் உடைபடுகிறது. உடைப்பட்டு பேதமை விலகி இந்த மனசுக்குள்ள என்னதுன்னு சொன்னால் திடீரென்று ஒரு மின்னல் போல ஒரு வெளிச்சம். இது இப்படி செஞ்சது தப்பு தானே, நாம் செஞ்சது தானே தப்பு, இது போல ஒரு உணர்வு தென்பட்டு, அல்லங்கில் வேறு ஒரு நிலையில் மனைவியே வேறு ஒரு நிலையில் அவளே வந்து பேசக்கூடிய அளவோ, அல்லங்கில் 2 பேருக்கும் பொதுவான ஒரு விஷயத்தில் 2 பேருமே பேச வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுத்தி கொடுப்பவர் தான் இந்த வக்கிர செவ்வாய். அந்த ஒரு சிச்சுவேஷன் வரணும், அவ்வளோதான். ஒரு நிலை வந்து ஒரு பொதுவான விஷயத்தில் வந்து 2 பேருமே பேச வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும் பொழுது அந்த சண்டை சமாதானத்துக்குள்ளே வந்து விடுகின்றது. இப்படிப்பட்டதாக இந்த செவ்வாயின் போக்கு அமைகின்றது. ஆக 7ஆம் வீடு, அதாவது 7ஆம் வீடு வலிமை இழந்து நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய வகையிலே, உடைபடக்கூடிய வகையிலே இருந்தது. இப்பொழுது மீண்டும் ஒன்று சேரக்கூடிய கட்டமாக வந்துவிடும். அதாவது பிரியக்கூடிய அளவுக்கு போய் கடைசியில் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அந்த சுகம் வந்து ரொம்ப ரொம்ப எல்லையில்லாத ஆனந்தம், எல்லையில்லாத பேரானந்தம், எல்லையில்லாத போகம் இவைகளெல்லாம் கொடுக்கும். ஏன்னா கணவன் மனைவி இல்லையா, அந்த உறவு என்பது வந்து அன்றைய இரவெல்லாம் படுஜோராக அமைஞ்சு அப்படிப்பட்டதாக ஒரு நிலையை இந்த உக்கிர வேட்டைக்கு புறப்படும் வக்கிர செவ்வாய் கொடுக்கின்றார். அடுத்தபடியாக 12ஆம் வீடு. 12ஆம் வீடு தான் அயன சயன போகம்னு தானே இருக்குது. உண்ண உடுக்க படுக்க தூங்க பெண்கள் சல்லாபங்கள் இவைகளெல்லாம் ஆல்மோஸ்ட் எவ்வளோ தூரம் கொடுக்கணுமோ அள்ளி கொடுத்துருவார். வக்கரம் என்றால் அதுக்கு லிமிட்டு கிடையாது. ஒரு மனுஷன் வேலைக்கு போனாருன்னு சொன்னால் சம்பளம் வந்து 40,000 30,000 இதுக்குள்ள தான். அந்த 40,000 30,000 தான் எந்த வேலை செஞ்சாலும் அவ்வளோதான். அதே போல் ஒரு மனுஷன் வந்து வியாபாரத்தில் கொடி கட்டி பறக்கிறாருன்னு சொன்னால் 4 லட்சம் இல்லை 5 லட்சம், ஒரு மாதத்துக்கு 10 லட்சம் 20 லட்சம் 100 லட்சம் கூட சம்பாத்தியம் பண்ணலாம். அதுக்கு எல்லை இல்லை. அதுபோல் அயனசயன போக பாக்கியத்தில் வந்து எல்லையில்லாத ஒரு ஆனந்தத்தை, பேரானந்தத்தை, பொக்கிஷத்தை எதில் கிடைக்கும்? அந்த போகத்தில் தான் கிடைக்கும். போக உணர்வுக்காகத்தான மனித உயிர்களெல்லாம் பறந்து பறந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த போக உணர்வுகளை தூண்டி போகத்தை அதிகரிக்க செய்து வாழ்க்கையில் சொர்க்கம் என்றால் என்ன என்பதை காட்டி கொடுக்கக்கூடிய கட்டம்தான்
இந்த உக்கிர செவ்வாயின் வக்கர பலன்கள். இதைத்தான் அவர் செய்கிறார். ஆக உங்களுடைய வாழ்க்கை மின்னல் போல புரட்டி போடக்கூடிய ஒரு கட்டம் இந்த கட்டம். இதில் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த செவ்வாய் 4லிருந்து வக்கரிக்கும் பொழுது இந்த சுகத்தை கொடுத்துருந்தாரு. அவர் வக்கரமாகி 2ஆம் இடத்துக்கே வந்துருந்தார். அவர் சும்மா இருக்க மாட்டேக்காரு. இந்த மனைவியோடு இந்த சல்லாபத்தோடு நிப்பாட்டிக்கிட வேண்டியதானே. எக்ஸ்ட்ரா ஒரு பொம்பளை எதுக்கு சேர்ப்பான்னு. அவர் 2ஆம் இடத்துல உட்காரும் பொழுது தான் சிக்கல் உருவாகுது. இன்னொரு பெண் சம்பந்தப்படுறார். இதுதான் கொஞ்சம் ரொம்ப கொடுமையான கட்டம். அந்த கட்டத்தில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குன்னு பார்த்துக்கிடணும். இந்த தசாபுத்தி காலத்தில் அந்த தசாபுத்தியினுடைய தாக்கம் உங்கள் அவற்றிருந்து விலக்கியும் வைக்கலாம், அல்லங்கில் நீங்கள் அவற்றிருந்து உள்ள கவுந்து சிக்கல்லையும் மாட்டிக்கிடலாம். இது கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிடணும். இந்த மாதிரியாக இருக்குது. இனி ஒவ்வொரு வீடாக வரிசையாக பார்க்கலாம். அந்த ரிஷப ராசிக்கு இவர் 3ஆம் இடத்துல வக்கரிக்கிறார். அப்போ தைரியம், வீரியம், பராக்கிரமம் சிறப்பாக இருக்கும். போகம் நன்கு கிடைக்கும். போக்குவரத்து சுகமும் அமையும். பிரயாணத்தின் மூலமாக உங்களுக்கு வருமானம் கிடைப்பதோடு மட்டும் அல்லாமல் போகமும் கிடைக்கும் என்பது விதி. அந்த நண்பர்கள் கூட்டம், நண்பிகள் கூட்டம் அதிகரிக்கும். அடுத்தபடியாக 2ஆம் இடத்திற்கு அவர் 2ஆம் இடத்துல வக்கரிச்சிருக்கிற காரணத்தினால தனநிலைகள் உயரும். செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, கீர்த்தி, பிரதாபங்கள்லாம் கூடுதலாக கிடைக்கும். குடும்பத்தில் சுகபோகம் தாண்டவம் ஆடும். நகை ஆபரணங்கள்லாம் சேரக்கூடிய ஒரு காலகட்டம். நமக்கு செவ்வாயானவர் உலோகத்துக்கும் சொந்தக்காரர். இவர் சுக்கிரன் மட்டும்தான் தங்க நகையை கொண்டு வருவார் இல்லை, செவ்வாயும் தங்க நகையை கொண்டு வருவார். அதன் மூலமாக சொத்து பத்துக்களை, அதாவது பூமி நிலபலங்களையும் கொடுக்கக்கூடிய யோகத்தை அவர் கொடுப்பார். 3ஆம் இடத்துக்கு 1ஆம் இடத்துல இருந்து வக்கரிக்கின்ற காரணத்தினால விடுபட்ட போகம் திரும்ப கிடைக்கக்கூடிய காலகட்டம். 4ஆம் இடத்திற்கு 12ஆம் இடத்துல இருக்கின்றார். அயனசேன போக பாக்கியம், அது போலதான் சுகமும் வீடு, குடும்ப நலன்கள் மேம்பாடு அடையும். அதே சமயத்தில் புதிய வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை உண்டு செய்யும். புதிய வீடு சில பேருக்கு கிடைக்காட்டிலும் ஒரு காணி நிலமாவது கிடைக்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த செவ்வாய் கொடுப்பார். அடுத்தபடியாக தாய் நலம் பாதிக்கப்பட்டு இருந்துச்சு, அதெல்லாம் இப்போ சீரடையும். அடுத்தபடியாக 5ஆம் இடத்திற்கு அவர் 11ஆம் இடத்திலே வக்கரம் ஆகின்ற காரணத்தினால பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் சமாதானத்திற்கு வரும். பிள்ளைகளுடைய மேம்பாடு கிடைக்கும். பிள்ளைகளுக்கு சுபகாரியத்தில் செலவுகள் அதிகமாகவே ஏற்பட்டும் அது சுமூகமாக நல்லபடியாக அந்த காரியங்கள்லாம் நடந்தேறும். அடுத்தபடியாக 6ஆம் இடத்திற்கு 10ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தொழில் வியாபாரத்திற்காக கடன்கள் வாங்கி கொஞ்சம் சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த கடனை திரும்ப அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தேடி வருகின்றது. 7ஆம் இடத்திற்கு அது ஏற்கனவே விளக்கம் கொடுத்தாச்சு. அடுத்தபடியாக இந்த 8ஆம் இடத்திற்கு அவர் 8ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால ஆயுள் பலம் பெருகும். 9ஆம் இடத்திற்கு அவர் 7ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனார் வர்க்கங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். அவர்கள் மூலமாக யோகமும் கிடைக்க ஆரம்பிக்கும். 10ஆம் இடத்திற்கு 6ஆம் இடத்திலே அவர் வக்கரிச்சிருக்கின்ற காரணத்தினால தொழில் முன்னேற்றம் கிடைக்கும். வியாபாரம் முன்னேற்றம் பெருகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ப்ரமோஷன் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். சம்பள உயர்வு எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் தூர தேசத்தில் உங்களை கொண்டு போய் உத்தியோகத்தில் அமர்த்துவாங்க. புதிதாக வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கும் இருக்கிற இடத்துலேருந்து பல மைல்களுக்கு அப்பால், பல 100 கிலோமீட்டர் 100 மைல்களுக்கு அப்பால் கூட உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அமைந்து சேரும். அதே போல் பாக்கியம் வலுவடையும். 9ஆம் இடத்துல சனியும் இருக்கின்றார். அதை சனியை செவ்வாயும் பார்த்து கொண்டிருக்கிறதுனால பாக்கியம் வலிமை அடையக்கூடிய காலகட்டம். 11ஆம் இடத்திற்கு அவர் 5ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே பூர்வ புண்ணிய வகையில் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் விலகும். அந்த பங்காளி பிரச்சனைகள் எல்லாம் ஓய்ந்து சுமூகமாக பாகப்பிரிவினைகள் நடக்க ஆரம்பிக்கும். 12ஆம் இடத்திற்கு அவர் 4ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால போகம் சிறப்பாக விளங்கும். சில பேருக்கு அந்த எல்லா இடத்தையும் வாங்கி போடணுங்கிற போகம் சில பேருக்கு இருக்கும். அந்த வகையில் இப்போ இந்த காலகட்டத்தில் ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு அக்கம் பக்கத்தில் தொல்லை கொடுத்து வந்த சில பங்காளிகள் அல்லங்கில் பகையாளிகள், உறவினர்கள் உள்ளவர்கள் பங்காளிகள், வேற்று நபர்களாக இருந்தால் அது பகையாளிகள்னு பேர். அவர்களோடு இப்பொழுது சுமூகமான ஒரு போக்கு கடைபிடிக்கப்படுவதாக வருகின்றது. அதன் அந்த அப்படி வர்றதுனால இந்த பங்குபாக பிரச்சனைகள் சரியாகி
உங்கள் தொழில் சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வக்கர செவ்வாயினுடைய பலன்கள் அமைந்து காணப்படுகின்றது. ஆக வாழ்க்கையில் முன்னேற்றம் தொடங்கிவிட்ட ஒரு அருமையான காலகட்டம், யோகம், மனைவி மூலமாக சொத்து சுகங்கள் சேரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. நன்றி, வணக்கம்.